பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் கூட கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கான வேண்டிக் கொள்ளலாம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நம்முடைய ஆறுதலை கர்த்தருக்கு மகிமையாக மாறும்படியாக எல்லாரும் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தூய ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். இந்த நாள் ஒரு விசேஷ நாளாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்த நாள், சபை உருவான நாள். இந்த நாள் நம்ம எல்லாரும் கூட பரிசுத்த ஆவியான தேவனை நாம் வரவேற்போம். அவருடைய காலை நேரத்தில் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் மகிமையினாலே நம்மை நிறைத்து நம்மை நடத்துவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையால் எங்களை நிறைத்தப்பா, இந்த காலை நேரத்திலே எங்களை ஆளுகை செய்யுங்க. தூய ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்கள் நடுவில் வாங்கப்பா. அக்கினியாய் வல்லமையாய் சுட்டரிக்கப்பட வேண்டிய பகுதியை சுட்டரித்து உருவாக்க வேண்டிய பகுதியில் உருவாக்குங்கப்பா.
உம்மை போல எங்களை மாற்ற கடவுளை மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அபிஷேகம் வழி நடத்தும் முச்செடி தன்னில் தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே எகிப்து தேசத்துக்கு சென்றீரே எகிப்து தேசத்துக்கு சென்றீரே எங்களை நிரப்பி பயன்படுத்தும் எங்களை நிரப்பி பயன்படுத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் அக்கினியாய் எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே எங்களின் குற்றங்களை எரித்து விடும் எங்களின் குற்றங்களை எரித்து விடும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே எங்களை அனுப்பும் தேசத்துக்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி மயமான தாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அக்கினி மயமான தாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அந்நிய மொழியை பேச வைத்தீரே அந்நிய மொழியை பேச வைத்தீரே ஆவியின் வரங்களாம் நிரப்பினீரே ஆவியின் வரங்களாம் நிரப்பினீரே அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் இரவு நேரத்தும் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே இரவு நேரத்தோ நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே இருண்ட உலகத்தோ சுத்தம் செய்திட இருண்ட உலகத்தோ சுத்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆவியினால் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் ஹalleluya எல்லாரோட கண்களை பிடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோமா அட அபிஷேகம் தந்து இந்த நாளிலே எங்களை வழி நடத்துங்கப்பா நாட்கள்ல உங்க நடத்துது இல்லாம எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே கர்த்தாவே இந்த அபிஷேகத்தினாலே நிறைத்து எதிர்காலியான பாத்திரங்களை ஆண்டவரே வல்லமை நான் உங்கள் அபிஷேகத்தால் புது அபிஷேகத்தினாலே நிறைத்தப்பா
அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் மேல எங்கள் மேல அப்ப போடப்பட்டிருக்க என்ன நுகங்களாக இருந்தாலும்ப்பா, அது வியாதி என்கிற நுகங்களாக இருந்தாலும், கடன் என்கிற நுகங்களாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நுகங்கள் அவருடைய பிள்ளைகள் தவித்துக் கொண்டதாலப்பா, இந்த காலை நேரத்தில் அப்பா உன்னதத்திலிருந்து அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தினால இறங்கி வரட்டும். எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்படும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இந்த காலை நேரத்தில் அபிஷேகம் எங்கள் நுகங்களை முறிப்பதாக எங்களை நிரப்புங்கப்பா. இந்த வல்லமையால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய உள்ளங்களை கத்த தேற்றுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. பலத்தின் ஆவியானவரே, தேற்றரவாளனே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, துடைத்திடுமே
நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. இடமசைய உள்ளம் நிரம்ப ஹalleluya. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை திடப்படுத்தும்படியாக, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, அநேகருடைய கண்ணீரை கத்தர் துடைக்கிறார். உடைந்த உள்ளங்களை கத்தர் அவர் சரி செய்கிறார். அவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இதுவரை இல்லாத ஒரு புது பலனை இந்த காரியத்தில் கத்தர் நமக்கு கொடுப்பாராக, நம்மை திடப்படுத்துவாராக, நம்மை உறுதிப்படுத்துவாராக, நம்மை நடத்துவாராக. ஒரு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கட்டாயப்படுத்துகிறார் அல்ல. ஹalleluya, ஹalleluya. எனவே இந்த காலையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க, ஆவியான கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க. நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், உங்க சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், உடலை கர்த்தர் மாற்றுவார். எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்க நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை வேதங்கள் நடுவில் நீங்க கடந்து போனாலும் சரி, தேற்றுகிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார், தேற்றவாறு உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை தேற்றுவாராக. அவர்கள் கூடி செய்ய இடம் கொடுங்க, உங்களை சரி செய்ய இடம் கொடுங்க. ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களை நடத்தும் ஆவியானவர் எங்களோடு பேசும். நாமத்துக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹalleluya. மகிமை உண்டாவதாக. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் ஒரு விசேஷ நாள் ஆகியிருக்கிறது. ஏனென்றால் இது பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. அநேக கிறிஸ்தவ உலகத்தால் இது பெந்தகோஸ்தே நாள் என்று கர்த்தரை இந்த நாளிலே அநேகர் மகிமைப்படுத்துகிறார்கள். The day of Pentecost. ஆனால் இதனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தே என்பது அநேகர் கிறிஸ்தவத்திலே அது ஒரு பிரிவு என்று அநேகர் நினைக்கிறார்கள். பெந்தகோஸ்தே காரங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது ஒரு பிரிவுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. இந்த பெண்டிகாஸ்டல் டினாமினேஷன் என்பது ஒரு 110 ஆண்டுகளுக்கு முன்பு 1910 அப்பேற்பட்ட ஆண்டுகளிலே உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே நாள் என்பது நீங்க வேதத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார். இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்ட நாள், இல்லை என்றால் சபை உருவாக்கப்பட்ட நாள். பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்த நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுது. 50வது நாளை பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எல்லாரோட அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, முதல் அதிகாரம் அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 4-5 வசனங்கள். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தன்னை அவர் வெளிப்படுத்தினார், தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். அவர் பரமேறுகிற போது சீஷர்கள் கொடுத்த கட்டளை என்னவென்றால், யோவான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாரு, ஆனா நீங்க சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகிய நீங்க எங்குமே போகாதீங்க, எருசலேமை விட்டு நீங்க எங்குமே போகாதீங்க. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, அவருடைய நிறைவை, பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம எருசலேமை விட்டு எங்குமே நீங்க போயிடாதீங்க. உங்க அனுபவத்தினாலே ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சாதீங்க. உங்களுக்கு உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வேண்டும், உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்களுக்கு வேண்டும். ஆகவே
பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க யோவேலின் திருவிசு புஸ்தகத்திலே பிதாவின் வாக்குத்தத்தை நாம் அறிகிறோம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு யாவருக்கும் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 17-18 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பது பிதாவுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போறது. ஆகவே நீங்க காத்திருங்கன்னு சொல்லி இயேசுவானவர் கடைசியாக அவர்கள் கொடுத்த கட்டளை அதுதான். நீங்க எருசலேமுக்கு எங்கும் போயிடாதீங்க, நான் பரத்துக்கு போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் போய் நீங்க வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான சொல்லுகிறாரு. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் சென்று என்னை போல வேறொரு தேற்றவாளனை நான் உங்களிடத்திற்கு அவரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறின நாள், சபை உருவாக்கப்பட்ட நாள் தான் இந்த பெந்தைக்கோஸ்து நாள். ஏன்னா 120 பேர் மேல் வீட்டு அறையிலே இயேசுசாமி சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க காத்திருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்கள் இயேசுடைய தாயார், இயேசுடைய சகோதரர்கள், இயேசுடைய சீஷர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 120 பேர் மேல் வீட்டு அறையிலே அந்த பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் காத்திருந்தார்கள். சரியாக 50வது நாளிலே, அதாவது யூதருடைய பண்டிகை நாள் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிமையாக வல்லமையாக அவர்கள் இருந்த இடத்துல இறங்கி வந்தார். 120 பேர் மேலையும் விட பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அவர் பொழிந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2 முதல் 4 வசனங்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். இதுதான் முதல் இன்சிடென்ட். சபை உருவாக்கப்பட்ட இன்னைக்கு உலகமே கூட எத்தனை திருச்சபைகள் இருக்கு. சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பெந்தகோஸ்து நாள். ஆக இந்த பெந்தகோஸ்து என்பது ஒரு கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவு நினைச்சாதீங்க. இது ஒரு பண்டிகை நாள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தனார். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கூட அவர் நமக்குள்ளாக நம்மோடு அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுருடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டு அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பேதுருவானவர் பரிசுத்த ஆவியினால் முதல் முறையாக நிரப்பப்பட்டு அங்கிருந்த 120 பேரும் இயேசுடைய சீஷர்கள் நிரப்பப்பட்டார்கள். பேதுரு எழுந்து பிரசங்கம் செய்கிறான். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் அன்றைய தினத்திலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று சபையிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் உள்ள ஒரு சபையாக அந்த பெந்தகோஸ்து நாளிலே சபை உருவாயிடுச்சு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால் ஒரு விசேஷத்தினால் பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினால் என்ன? அந்த வாக்குத்தத்தம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னால் சபை உருவாக்கப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்த நாளாக காணப்படுகிறது. ஆகவே நம்ம எல்லாரும் இந்த நாளிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். சபை என்பது 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. ஒரு பெரிய சர்ச் நினைச்சாதீங்க. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, நாமே அவர் தங்கும் ஆலயம்.
ஒவ்வொருவரும் கூட நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம். நீங்க அனைவரும் சிறிய சபைகள், பெரிய சபைகள், இந்த சபையில தான் ஆண்டு இருக்கிறாரு, இந்த சபைகள் ஆண்டு இல்லை, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் கூடும் பொழுது அதுதான் தேவ சபை. நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் உங்கள் சரீரம். நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிற அவர் தேவனாக காணப்படுகிறார். மாத்திரமல்ல, சபையை பரிசுத்த ஆவியானவர் சபையை ஆயத்தப்படுத்துகிறார். கரை திரையற்ற மனவாட்டியாய் இயேசுவை சந்திக்க நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? ஏன் பூமிக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? கடந்த 2000 ஆண்டுகளாக சபையவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதாவது நம்மை, சபையில் உள்ள நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்? கரை திரையற்ற பரிசுத்த கன்னிகைகளாக மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே அநேகர் சொல்றது போல சில கிறிஸ்தவத்திலே பிரிவினைகள் காணப்படுது. சில பேர் பரிசுத்த ஆவியை நம்பவே மாட்டாங்க. ஏன் நம்ம வேணா நமக்கும் தெரியல. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒரு வல்லமை நினைச்சாதீங்க. அவர் ஒரு நபர், அவர் ஒரு தேவன். நீங்க இன்னும் தெளிவாக நீங்க வாசிக்க வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஆதியிலே உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முன்பதாகவே அவர் இருந்தார் என்பதை நம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அதே சமயத்தில் தேவ ஆவியானவர் அவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கிற்று. வெளிச்சம் மாத்திரமல்ல, அந்த சராசரங்களை அந்த வார்த்தை உண்டாக்கிற்று. அந்த வார்த்தை யாரு? நீங்க யோவான சுவிசேஷத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்திலே முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே இயேசு இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னா மாம்சமாகி, நீங்க தொடர்ச்சியாக நீங்க வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகவே நாம் திருத்துவ தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு ஒரே தெய்வம் தான். ஆனால் 3 persons, God the Father, God the Son, God the Holy Spirit. நீங்க சில பேர் பிதாவதா தேவன் என்று சொல்லுவாங்க, சில பேர் கிறிஸ்துவின் சபை என்று சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் பரிசுத்த ஆவி. இவ்விதமாக பிரிவினைகள் நாம் வேதத்தை முழுமையாக விசுவாசிக்கிறவர்கள். பாத்தீங்கன்னா ஆதியில இந்த சிருஷ்டிப்பின் பொழுது பிதா இருந்தாரு, ஆண்டவராகிய இயேசுவானவர் இருந்தார், வார்த்தையாக இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நீங்க என்ன தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க ஆதியாகமத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது என்று சொன்னா அங்க ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தயவுசெய்து என்ன தப்பா நினைச்சாதீங்க. நமக்கு 3 தேவன்கள், 3 கடவுள்கள் நினைச்சாதீங்க. ஒரே கடவுள், ஒரே தேவன் தான் நமக்கு. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமா. நமது என்று சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த சிருஷ்டிப்பிலே அவர்கள் இருந்தார்கள். மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3:22 வாசிக்கும் பொழுது, பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். நம்மில் ஒருவரை போலானான். ஆகவே நீ பூரண கிறிஸ்தவனாய், உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம் என்றால், நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாம் விசுவாசிக்க வேண்டும்.
தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாமே வேதத்துல அவாய்ட் பண்றதில்ல. இந்த நாளிலே சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக, நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, கலைத்திரையற்றவர்களாய் நம்மை உருவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாய் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆவி அல்ல, ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக இயேசுவானவர் ஒரு நபராக பூமியில் அவர் வாழ்ந்தாரோ, மனிதனாக வாழ்ந்தாரோ. நீங்க ஜோசப் பிரின்ஸ் வந்து சிங்கப்பூர்ல ஒரு பாஸ்டர் விதமாய் சொல்லுவார், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஜீசஸ் அன்லிமிட்டட். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாக இருந்த பொழுது லிமிட்டடாக இருந்தார். ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அன்லிமிட்டட். இயேசுவானவர் அன்லிமிட்டடாக எல்லாருக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன கடைசி கட்டளை இதுதான், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. இந்த உலகத்திலே நீங்க எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நீங்க எனக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்றால், பிதாவுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால், நீங்க காத்திருந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலனை, வல்லமையை, பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இங்க நம்ம எல்லாம் கூட சபைக்கு போகிறோம், நம்ம எல்லாரும் கூட கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இதுல எத்தனை பேர் நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? இங்க பழைய பாட்டில் கூட நீங்க வாசிக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு கூட்டத்தாரை கொடுத்து நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் கூட நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 14-17 வசனங்களிலே, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். அதான் கவனிங்க, சமாரியாவில் சீஷர்கள் போறாங்க, பேதுரு யோவானும் போறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சமாரியாவில் சபையில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவரிக்கை செய்து ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க. எல்லாம் ஓகே. இந்த ஸ்டேஜில் தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு நாம் காணப்படுகிறோம். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அவ்வளவுதான் போதும் நான் நினைக்கிறோம். இல்ல, அதோட அது ஒரு ஆரம்ப படியாய் காணப்படுகிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. நீங்க வேதத்தில் எல்லா இடத்துல நீங்க வாசிங்கன்னா ஞானஸ்தானம் அது முடிவு அல்ல, அதுதான் பக்தியின் பூரணம் அல்ல. நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய நிறைவை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கூட, இதுதான் தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. நாம் பரிசுத்த ஆவியை நாம் யாரும் பெறணும். நான் நம்பல, எனக்கு தெரியாது. நீங்க மற்றொரு காரியத்தை கூட நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார். நீங்க விசுவாசிகளான பொழுது, நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீங்களான்னு கேட்டா, பரிசுத்த ஆவியே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர்களுக்கு ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். நீங்க இதே கேள்விதான் உங்க இடத்துல நான் கேட்கிறேன். நீங்க விசுவாசிகளா இருக்கிறீர்களே, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றீர்களா? எத்தனை பேர் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க? இந்த ஜனங்க சொல்றது போல நீங்களும் சொல்றீங்களா? அதை பத்தி நான் கேள்விப்படவே இல்லை. நீ கர்த்தர் உங்களோட பேசுகிறது. இது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மேண்டேட்டரியாக பெற வேண்டிய ஒரு காரியம். இது ஒரு ஆப்ஷனல் அல்ல. நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அபிஷேகத்தினால் நாம் நிறையப்பட வேண்டும். இது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. ஒவ்வொரு நாளும் கூட நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் நம்மை நடத்த வேண்டும். அவர் நம்மை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வர வேண்டும். நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவர் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லப்படுற பரிசுத்த ஆவியானவர். சில வேற ஆவிகள் கூட இருக்கு, பொல்லாத ஆவிகள் இருக்கு, அசுத்த ஆவிகள் இருக்கு. அவைகள் மனுஷன் என்ன பண்ணணும்னா பொசஸ் பண்ணிடும்.
அசுத்தாவிகள் மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது மனிதன் தான் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த அசுத்தாவிகள் எடுத்துக்கொள்வது. ஆனா பரிசுத்தாவிகள் நம்மை பொசஸ் செய்கிறவர் அல்ல, நம்முடைய சுயமாய் நாம் நடத்துவதற்கு அவர் நம்மை விட்டு விடுகிறார். அவர் நம்மை லீட் பண்ணுவாரு. ஆனா கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமல் இருப்பது அது நமக்கு கருத்துல தான் இருக்கு. நம்மை அவர் வந்து ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆனா நம்மை அவர் நடத்துவார். ஆகவே இந்த காலை நேரத்தில் சில காரியங்களை வேகமாக பரிசுத்த ஆவியானவர் ஏன் நாம் பெற வேண்டும் என்று சில காரியங்களை நம்மளுக்கான வேகமாய் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் சொன்னாரு, நான் என் பிதாவிடத்தில் நான் போக போகிறேன், ஆனா உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இன்னைக்கு ஏன் நான் பரிசுத்த ஆவியானவரை பெறணும்னா, ஆண்டவர் சொன்னாரு, நான் போய் வேறொரு என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக, நான் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்க போறதில்லை. 33 ஆண்டுகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான பூமியில இருந்தாரு. அவர் சொல்றாரு, நான் போக போறேன், நான் மரித்து உங்களுக்காக என் ரத்தத்தை சிந்தி நான் மரித்து மீண்டும் உயிர்த்தெடுத்து நான் என் பிதாவிடத்துக்கு போவேன். ஆனால் நான் போன பின்பு என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். என்றென்றைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் யார்? அவர் என்றென்றைக்கும் நமக்குள்ளாக, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக, நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறவர். ஏதோ ஒரு சண்டே மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு காலத்துல வந்து பழைய பாட்டுல அவ்வப்போது அவர் வந்துட்டு தன்னுடைய செயல்களை செய்துட்டு தன்னுடைய கிரைகளை செய்துட்டு அவர் மீண்டுமாக சென்று விடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பெந்தெகோஸ்து நாளில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இந்த பூமியில சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? வேறொரு தேற்றவாளன் ஆண்டு சொன்னாரு, அவர் தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவர் பேரை பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டர், தேற்றரவாளன். இன்னைக்கு இந்த உலகம் வந்து அவங்க தேற்றுகிறதுக்கு யார் இல்லாம, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க யாரும் இல்லாம இன்னைக்கு உலகம் வந்து நம்பிக்கையற்ற நிலையில காணப்படுது. என்கரேஜிங்கா யாராவது சொல்லுவாங்களா என்று காத்திருக்கிறவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடுல ஒரு பிரபலமானவர்கள் வந்து கோவிடால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. அவங்க குணமாய் வந்துட்டாங்க. ஆனா அவங்க சொல்ற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊக்கப்படுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து மாத்திரைகள் அல்ல, அவங்க நண்பர்கள் அவர்களை என்கரேஜ் பண்ணாங்க. இதை விட மோசமானதால குணமாயிட்டாங்க, நீங்க கவலையப்படாதீங்க. இப்பேற்பட்ட வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களை ஊக்கப்படுத்தி அந்த வியாதியிலிருந்து அவர்கள் வெளியில வர உதவியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, ½ an hour ஒரு முறை வந்து அங்க நர்ஸ் வந்து வருவாங்க. அவங்க கால் சத்தத்தை கேட்டா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவங்க வந்து பேசுகிற வார்த்தைகள். ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து இந்த பணம் நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியாது, நம்முடைய பதவிகள் நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியாது. இந்த உலகம் இந்த ஆறுதலுக்காக தங்களை தேற்றுவதற்கு யாராவது எதிர்பார்க்கலாம் என்று இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும்பொழுது அவர் தேற்றரவாறு, உங்களை தேற்றுகிற, நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தாய் தன் பாலகனை தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார். இந்த உலகத்திலே நமக்கு நிச்சயமாக நமக்கு உபத்திரங்கள் மிகுந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பரலோகம் அல்ல. நாம் வாழ்கிற இந்த பூமியானது சொர்க்கம் அல்ல. நம்முடைய பணம் நமக்கு சொர்க்கத்தை உண்டு பண்ணாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றவாளர். இயேசு எவ்விதமாக தேற்றினவராக இருந்தாரோ வேறொரு தேற்றவாளனை நான் அனுப்புறேன் சொன்னார். இயேசு சொன்னாரு, வேறொரு தேற்றவாளனை அனுப்புறேன், அவர் உங்களோடனே கூட இருப்பார், என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. முதல் குறிப்பாக ஏன் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெறணும்னா, அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை கம்ஃபர்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை எத்தனை இன்னல்கள், இடுக்கண்கள், நெருக்கங்கள் வந்தாலும் பாருங்க, இந்த உலகத்துல நம்மை தேற்றுவதற்கு ஒரு ஆண்டு இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது,
யோவான் 16 அதிகாரம் 7, 8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனை ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்பேன். தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவி யாரு? அவர் தேற்றரவாளன். அவரை நான் உங்களிடத்தில் அனுப்பேன். அவர் என்று இயேசு சொல்றார். அவர்னா அப்ப யார்? அவர் ஒரு நபர், ஒரு ஆவி அல்ல, ஒரு வல்லமை அல்ல, ஒரு ஃபீலிங் அல்ல. அவர் ஒரு நபர், அவர் தேவன். ஏசாமே சொல்றாரு, நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பேன். அவர் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவர் தேற்றரவாளன், நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியமாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சபையை, நம்முடைய பிள்ளைகளை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்னா தேற்றுகிறார். அவர்களை தேற்றி நடத்துகிறார். இரண்டாவதாக அதே 16 அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்னா, அவர் வந்து உங்களை தேற்றுகிறார். இரண்டாவதாக அவர் வந்து உங்களுக்கு போதிக்கிறார். அவர் போதிக்கிறவராக உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் நம்முடைய போதகராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்ய ஜபத்தையே அவர் என்ன செய்யறாரு, அவர் நமக்கு டீச் பண்றாரு. எப்படி நாம் ஜபிக்க வேண்டும் என்று அவர் வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை போதிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் கூட நமக்கு நம்ம மேல அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நாம் இடறி விழாதபடிக்கு, நாம் தேவனுக்கு தூரமாய் போகாதபடிக்கு, பரலோக ராஜ்யத்தை, பரலோக பாக்கியத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு அவர் நமக்கு போதிக்கிறார். கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் நமக்கு போதிக்கிறார், நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார், நமக்கு டீச் பண்ணுகிறார். ஆக எவ்வளவு மேன்மையானவர். இன்னைக்கு சபையே கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை தேற்றுகிறார். நீங்க பெற்றுக்கொண்டு பாருங்க, அவ்வளவாக நீங்க கம்ஃபர்ட் தேற்றப்படுவீர்கள். இரண்டாவதாக நீங்க போதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நேரமில்லாதனால வேகமாக மற்ற காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். லூக்கா 12:12 இயேசுவானவர் சொல்றார், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். நீங்க என்ன பேசணும், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை கைது செய்வார்கள், உங்களை சிறைச்சாலை போடுவாங்க, அதிகாரத்துல என்ன பேசணும் நீங்க பயப்படாதீங்க. அந்நேரத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு டீச் பண்ணுவார். அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க தொடர்ச்சியாக நீங்க வசனங்களை வாசிக்கும் பொழுது மூன்றாவதாக அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இது ஆண்டவருடைய கட்டளை. நீங்க எங்க போயிடாதீங்க, நீங்க காத்துருங்க. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் உங்களிடத்தில் அவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீங்க, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்க. ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பலனை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். எப்பொழுது? பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது. அவரை நீங்க பெற்றுக்கொள்ளாம சபையே, கர்த்தருடைய பிள்ளை விசுவாசிகளே, உங்களுக்குள்ளாக ஒரு பலனும் இல்லை. எளிதாக பிசாசினால் நாம் வெல்லப்படுகிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரலோகத்திலே மகிமையான ஆசீர்வாதங்கள் காணப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன, பாவத்தை ஜெயிக்கிறவன பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ஜெய ஜீவியம் செய்யணும்னா பிசாசை எதிர்த்து நாம் அவனை வெல்ல வேண்டும் என்றால் ரத்த மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. வான மண்டங்களில் பொல்லாத செயல்களோடு நமக்கு அனுதினமும் போராட்டம். இந்த போராட்டமும் நிமிர்ந்த இந்த வாழ்க்கையில நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளாக ஒரு பலன் வேணும்.
பிசிக்கல் ஸ்ட்ரென்த் குறித்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கத்தர் கொடுக்கிறாரு. ஆனா அதை விட மேலாக நம்ம உள்ளான மனிதனுக்கு ஒரு பலனை கத்தர் கொடுக்கிறார். இந்த பலன் எதற்காக? சண்டை போடுறதுக்காக இந்த பலன், அடிக்கிறதுக்காக இந்த பலன். இந்த பலன் வந்து இயேசுக்கு சாட்சியா இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறாம பலனை பெற முடியாது. இயேசுக்கு நீங்க சாட்சிகளா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆதி சபைக்கு, ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இதுதான். நீங்க பலன் அடைந்து எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இன்னைக்கு ஏங்க அநேகர் நாம் சாட்சிகளாக ஏன் இருக்க முடியல? அநேகர் கர்த்தர் பக்கமாக மெய் தேவனாகிய இயேசு பக்கமாக ஏன் நாம் நடத்த முடியல? நமக்குள்ள ஒரு பலன் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பெறும் பொழுது நாம் பலப்படுகிறோம். இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்பட மாட்டாங்க. எந்த கொள்ளை நோய்க்கு பயப்பட மாட்டாங்க. மரணம் கண்ணுக்கு முன்னாடி மரணத்துக்கு பயப்பட தைரியமாக மரணத்தை எதிர்கொள்வாங்க. ஏன்? கர்த்தர் அவங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பயமுள்ள ஆவியே இருக்கு. பரிசுத்த நமக்குள்ள வந்துட்டாலும் நமக்கு பயமே இருக்காது. பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு உன்னதத்திலிருந்து ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலன் எதற்காக? இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க முடியாது. அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நாம் நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. அது வரைக்கும் நடுங்கினவர்கள் இயேசுவை சிலர் அறிந்தது போல தங்களையும் பிடித்துக் கொண்டு கொள்ளுவார்கள் என்று பயந்து கதவுகளை ஜன்னங்களை அடைச்சு சீஷர்கள் வந்து வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க. எங்கேயுமே வெளியில போகாம பயந்து நடங்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குள்ள ஒரு பலம் வந்துச்சு பாருங்க. தைரியமாக யார் இயேசு சிலுவையில் இருந்தார்களோ அவர்களுக்கு பிரசங்கம் பண்றாங்க. நீங்க அறிந்த இயேசு தான் மெய்யான தேவன், மெய்யான ரட்சகர், உங்க பாவங்களை மன்னிக்கிற ரட்சகர் என்று சொல்லி தைரியமாக பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் நடுங்கி போன நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36-37 வாசிச்சீங்கன்னா, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் இருந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றார். இப்போ பயப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி பயந்தார். ஆவியானவரை பரிசுத்தவான்களை பெறுவதற்கு முன்பதாக நடுங்கினவர்கள். இயேசுவை யார் என்று தெரியாத பேதுரு எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டானோ அப்பொழுது அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது. அவன் தைரியமா சொல்ல, நீங்க சிலுவையில் இருந்த இயேசுதான் ஆண்டவர். 37 வசனத்துல இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்க வார்த்தை வந்து அவங்க குத்தப்பட்டாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு 38ஆம் வசனத்துல, பேதுருவை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க ஞானஸ்தானம் பெறுங்க, அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் பலன் அடைவோம். இந்த பலன் எதற்காக? பக்கத்துல சக மனிதரோடு சண்டை போடும்படியாக இல்லை, நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றும்படியாக, அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் உன்னதமான பலனை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு, பிசாசை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு உன்னதமான பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 4வதாக பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது பலன் மாத்திரமல்ல, இவர்கள் பார்த்தீங்கன்னா வரங்களையும், அவர் கொடுக்கிற வரங்களையும் அந்த 120 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். முதல் வரம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர்கள் பற்பல பாஷைகளை, அந்நிய பாஷைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். முதல் அடையாளம் என்று பார்த்து, ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது முதல் அடையாளம் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவருடைய வரங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அவர் கொடுக்கிற கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது செயல்பட ஆரம்பிக்கிறார். அதில் முதல் பிரதானமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷைகள், டங்ஸ். ஆனா அந்நிய பாஷையை மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியார் பெற்றுக்கொண்டதுக்கான அடையாளம் இல்லை, அது ஒரு அடையாளம். ஆனா பெரும்பாலாக வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்கள் அந்நிய பாஷைகள், பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார். நீங்க வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் வரங்களை அவர் கொடுக்கிறார்.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் தம்முடைய வரங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். என்ன அந்த வரங்கள்? 9 வரங்கள் இருக்கு. அதுல பெரும்பாலும் நம்ம அறிந்தது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தா அந்நிய பாஷை பேசினா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அது மாத்திரம் அடையாளம் இல்லை, அது ஒரு வரம். நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்க மேல வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பேன், 8லிருந்து 10 வரைக்கும் 9 வரங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலே, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்கள், குணமாக்குற வரங்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரங்கள், ஞானத்தை கொடுக்கிற வரம், இதெல்லாம் விட பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வரங்களை யார் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொள்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நீங்க சாட்சியா இருக்கணும்னா வெறும் வார்த்தையில இருக்க முடியாது. பலத்த காரியங்கள் உங்க மூலமாய் நடைபெற வேண்டும். இந்த கிரியைகள் உங்களுக்குள்ளாக, இந்த வரங்கள் உங்களுக்குள்ளாக செயல்படும் பொழுது அநேகர் ஆண்டவர் பக்கமாக வருவார்கள். அப்ப நீங்க உண்மையான சாட்சிகளாக நீங்க இருக்க முடியும். ஆண்டவருக்காக நீங்க எழுப்பி பிரகாசிக்க முடியும். 4 காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன். 4ஆவதாக, அவர் பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது அவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது அநேகர் குணமாகலாம், நீங்க தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், அந்நிய பாஷையை வியாக்கியானம் செய்யலாம். இப்பேற்பட்ட வரங்களை அவரே தருகிறார். இலவசமாய் அவரே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார். எத்தனை பாக்கியம் பாருங்க. 1 ரூபாய் கிரயம் செலுத்தாம வரங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக 5ஆவதாக எபேசியர் முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 5ஆவது என்ன நடக்குது? நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் முத்திரை போடப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரை போடப்படுகிறோம். ஏன் நாம் முத்திரை போடப்பட வேண்டும்? அவர் அக்செப்ட் பண்ணுகிறாரு. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று சொல்லி பரிசுத்த என்ன பண்றாரு? நம்மை உருவாக்கி அநேக பாதையை நம்மை நடத்தி நம்ம என்ன பண்றாரு? அவர் முத்திரை போடுகிறார். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை நீங்க கேட்டீங்க, விசுவாசிகள் ஆயிட்டீங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை 2 விதமாக சொல்லுவோம். முத்திரை என்பது சீல், ஸ்டாம்ப். எவ்விதமாக நம்ம விசால வெளிநாடு நம்ம போகும்பொழுது நம்ம பாஸ்போர்ட்ல சீல் போடுவாங்க, நீங்க போகலான்னு சொல்லிட்டு அவ்விதமாக பரலோக காணனுக்கு நாம் போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம முத்திரை போடுறாரு. அந்த முத்திரை இல்லாம நாம் நிச்சயமா எங்க பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போயிட முடியாது. அடுத்தது சீல். முத்திரை என்பது ஒருவன் உங்களை அணுகாமல் அவர் காக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, 5 காரணம் நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை போடுகிறார். நீங்க எத்தனை பேர் மேல அவர் முத்திரை போட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியை நாம் பெறலாம். எவ்விதமாய் அவர் நமக்கு முத்திரை போடுவார். தேவஜனமே, இது ஆப்ஷனல் இல்லை. இது பெந்தகோஸ்தேக்காரங்க, ஒயிட் ட்ரெஸ் போடுறவங்க, இல்லைன்னா நகை போடாதவங்க, இதெல்லாம் இல்லைங்க. பெந்தகோஸ்து என்பது ஒரு பிரிவு அல்ல. பெந்தகோஸ்து என்பது பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம். ஆகவே வேறு சத்தியம் இது. எல்லாரோட பரிசுத்த இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொரு இயேசு ஒவ்வொரு விசுவாசியும் கூட பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? முதலாவதாக நாம் பார்த்தது போல அவர் நம்மை தேற்றுகிறார். 2ஆவதாக அவர் நமக்கு போதிக்கிறார். 3ஆவதாக அவர் நம்மை பலப்படுத்துகிறார். 4ஆவதாக வரங்களை நமக்கு கொடுக்கிறார். 5ஆவதாக அவர் நமக்கு முத்திரையை போடுகிறார். கடைசியாக பரிசுத்த ஆவியை நாம் பெறவில்லை என்றால் என்ன நடக்கிறது? வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால்
நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இல்லைன்னா நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ பேர் நமக்கு இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கலாம், சபைகளுக்கு போகிறவர்களாக, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. நாம் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல. எத்தனை வருஷம் நாம் சர்ச்சுக்கு போகட்டும், நீங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லைன்னா நாம் கிறிஸ்துவ கூடியவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. எதுவுமே கூட என் சொந்த கருத்துக்களை நான் சொல்லல, பைபிள்ல வசனங்களை நான் சொல்லுகிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பெறுவது அவசியம், மேண்டேட்டரி, இது ஆப்ஷனல் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசுதான் எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க. நீங்க மத்திய சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் இயேசு இடத்துல உங்க நாமத்தினாலே நாங்கள் திருவசனம் சொன்னோம், உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உங்க நாமத்தினால அற்புதங்களை செய்யணும்னு சொல்றாங்க. அது சொல்ல அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் சொல்றேன். இன்னைக்கு பலத்த செய்கைகள் நாம் செய்யலாம், ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்கள் செய்யலாம், இயேசுக்காக எத்தனையோ காரியங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், பிதாவின் சித்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறவில்லை என்றால் நீங்க இயேசுவாக என்ன செய்தாலும், எத்தனை கோடி ரூபாய்கள் நீங்கள் கொடுத்தாலும் சரி, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக இல்லை, நீங்க கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல, நீங்க அவருடைய பிள்ளைகள் அல்ல என்று பைபிள் சொல்கிறது. இன்னும் தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 14ஆம் வசனத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய ஆவியினால, யார் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு பரிசுத்தாவியை பெறுவது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பெறவில்லை என்றால் நாம் அவருடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம், அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த சரீரம் சாவுக்கேதுவான இந்த சரீரங்கள், இந்த சரீரத்திற்கு மரணம் உண்டு. ஆனால் இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், மகிமையின் சரீரங்களாய் நம்முடைய சரீரங்கள் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். யாருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ, யார் பரிசுத்த ஆவியானவர் பெறவில்லையோ அவருடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படாது. கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பித்தார், அவருடைய சரீரத்தை மறுரூபமாக்கினார். அதே விதமாக நம்முடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணான சரீரம் மகிமையின் சரீரங்களாய் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்ன, இது ஆப்ஷனல் அல்ல, மேண்டேட்டரி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கூட பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அவரை பெறாதவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, தேவபுத்திரர்கள் அல்ல. இரண்டாவதாக, அவரை பெறலன்னா நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படாது. மூன்றாவதாக, யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு ஒரு போதனை பார்த்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் நம்ம எல்லாரும் கூட ஜலத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம், சந்தோஷம், அது முதல் படி. ஆனா ஆவியினால பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். நம்ம ஏன் இந்த பக்தி செய்கிறோம்? ஏன் இந்த வாழ்க்கை, நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை ஏன் இந்த பூமியில வாழ நம்ம பிரயாசப்படுகிறோம்? நாம் இங்க கண்ணம் பண்ணா நான் நித்தியத்துல இயேசுவோடு கூட இருக்கணும்ன்றதுக்காக பக்தி செய்கிறேன். தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஜலத்தினால் பிறக்காத கூட நிறைய பேர் இருக்காங்க, ஞானஸ்தானம் பெறாத நிறைய பேர் இருக்காங்க. கத்தருக்குள்ளேயே காலம் ரொம்ப சமீபமா இருக்கு, இயேசு அவர்கள் ரொம்ப சமீபமா இருக்கு. நீங்க மரணங்கள் நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கு. மரணத்திற்கு இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜலத்தினால ஞான பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறணும். அதே சமயத்தில் ஆவியினால
நாம் மறுபடியுமாக நாம் பெறாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். 3 காரியங்களை சொன்னேன். பரிசுத்தாவியை பெறாவிட்டால் என்ன நடக்கும்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவ பேர் வைத்ததுனால கிறிஸ்துவனுடையவர்கள் உலகம் சொல்லலாம், இவன் கிறிஸ்டியன் என்று சொல்லலாம், இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனா நீ பரிசுத்தாவி உனக்குள்ளாக இல்லைன்னா நீ கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று பைபிள் சொல்கிறது. 2வதாக நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படாது. 3வதாக தேவராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இலவசமாய் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் நாட்களை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தகுதியை பார்த்து அல்ல, இவர்களுக்கு தான் பரிசுத்த எல்லாருக்கும் அவரை விசுவாசம் 2 காரியங்கள் தான். அது சொல்லி நான் ஜெபிக்கும்படி அவர் பரிசுத்தாவை நான் பெற்றுக்கொள்ள ஏற்கனவே வாசித்தது போல அப்போஸ்தலர் 19:2 நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? எவ்விதமா நாம் ரட்சிக்கப்படுகிறோம், எவ்விதமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் விசுவாசிகளாக மாறுகிறோம். அதே விதமாக நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இயேசு நீங்க விசுவாசம் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்க பரிசுத்த ஆவியும் நீங்க பெற்றுக்கொள்ளும். ஏன்னா இயேசு தான் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் சென்று அவரை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். ஆகவே இயேசு நீங்க விசுவாசிங்க. அந்த விசுவாசம் இல்லாம நீங்க பரிசுத்த ஆவியை பெற முடியாது. அவர் இருக்கிறாருன்னே நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா, விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா எவ்விதமாய் அவரை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆகவே இந்த காரியத்தில் நீங்க விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியை எனக்கு தேவை, எனக்கு அவர் தருவார், அவர் என்னை நிரப்புவார், எனக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்று நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது நீங்க அவரை பெற்றுக்கொள்வீங்க. 2வது லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொடுக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவராகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறீங்க, நீங்க பரமபிதாவினிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். யார் தேவனிடத்துல கேட்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவிகளுக்கு தாங்கள் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு பூரணமாய் அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு ஏற்றுவாரு, என்னை பலப்படுத்துவாரு, எனக்கு போதிப்பாரு, எனக்கு ஈவுகளை கொடுக்கிறாரு என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது அவரை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. 2வதாக பிதாவிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்முடைய ஆவியானவரை அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஊக்கமாக நம்ம ஜெபிக்கலாம். நாளை பெறாதவங்க லெத்தாஜிக்கா இருந்துடாதீங்க, கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க, பிற்பாடு பார்க்கலாம்னு நினைச்சாதீங்க. நாளை தினம் நமக்குரியதல்ல, இதனால நீங்க கேளுங்க, கர்த்தரை கேளுங்க. ஞானஸ்தானம் பெற்ற விசுவாசில இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை நீங்க கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும், உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் செய்யப்பட்ட வாழ்க்கையாக, ஒரு வித்தியாசமாக அநேக ஆசீர்வாதமான வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்மிடத்துல கேட்கிறவர்களுக்கு நிச்சயமா அவர் கொடுப்பார், அதிக நிச்சயம். பொல்லாதவராய் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுங்க. உங்க பரமபிதா நீங்க கேட்கும் பொழுது, நீங்க அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆவியானவரே, ஆவியான தேவனே உமக்கு நன்றி அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சபைக்கு ஆண்டவரே அப்ப 120 பேர் மேல் இளைஞர் ஆவியானவர், இப்படி வல்லமையால் நிரப்பின ஆவியானவர், பலப்படுத்தின ஆவியானவர் கர்த்தாவே, இந்த காலையில் எங்கள் வீடுகளில் நாங்கள் வரவேற்கிறப்பா. என்றென்றைக்கும் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற தேற்றவாளனே, எங்களை தேற்றுங்கப்பா, எங்களை போதிங்கப்பா, சத்தியத்தில் எங்களை போதித்து எங்களை நடத்துங்க, எங்களை கண்டித்து எங்களை அடவே நல்வழியிலே சத்திய வழியிலே கர்த்தாவே எங்களை நடத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இப்படி ஈவுகளை அப்பா, அப்படி ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைதாங்க, இப்படிய வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக அப்பா. நீரிலும் பரிசுத்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. எங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே, இந்த மாம்ச சரீரம் மகிமை சரீரமாய் மாற வேண்டுமே, தேவ ராஜ்யத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறணுமே. ஆவியானவரே
எங்களை நிரப்புங்கப்பா. உங்க பிரசனத்தினால நிரப்புங்க. முத்திரை போடுங்கப்பா. இறைகளை முத்திரை போடுகிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகிட்ட ஒவ்வொரு பேரும் ஆண்டவர் முத்திரை கத்தர் போடுவீராக. முத்திரையை கத்தர் போட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு விசேஷ ஒரு வல்லமை நிறைவு பற்பல பாஷைகளை பேச கத்தர் கிருபை தாங்க. திருவிதர்சன வரங்கள் செயல்படட்டும். குணமாக்குகிற வரங்கள் செயல்படட்டும். ஞானத்தின் வரங்கள் செயல்படட்டும். அறிவின் வரங்கள் செயல்படட்டும். வியாக்கியானம் செய்கிற வரங்கள் செயல்படட்டும். ஆண்டவரே, நாம் எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல கர்த்தாவே, உமக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க கத்தர் கிருபை தான். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த லாக்டவுன் நாட்களில் இந்த ஒரு வார காலம் ஆண்டவரே அப்பா, எங்க இல்லங்களிலே வெளியில போக முடியாத சூழ்நிலை கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சபையாருக்கும் இன்னும் மற்ற ஜனங்களுக்கும் ஆண்டவரே அப்பா, தெருவோரங்களில் உள்ளவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஒருவருக்கு ஆகார குறைவு இருக்கிறார்கள் கத்தர் காத்துக் கொள்ளுங்க அப்ப. இந்த கவர்மெண்ட் எடுத்த இந்த டெசிஷன் ஆண்டவரே அப்பா, எங்க மாநிலத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு பெரிய வெற்றியாய் கத்தர் மாற்றுகிறாங்க. சீக்கிரமாக நாங்கள் சபையால் சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. துதிகளை மகிமையுமக்கே செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லதாகவே ஆமென். சென்று சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையாக அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் 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 இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.